ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டே, ஃப்ரைடே, ஆடி மாதம், பௌர்ணமி. ஆக்சுவலி ஃபெமினைன் எனர்ஜி வந்து ஸ்பிரிச்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். டிவைன் ஃபெமினைனுக்கு ஒரு பவர் இருக்குது இல்லையா, கிரியேட்டிவ் பவர் இருக்குது. மொரோவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாட்ஸ்அப் மீடியாவில் வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிறது கிடையாது. நம்ம எனர்ஜிஸ் இது மூலிமா இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ நமக்கும் ஒரு கலெக்டிவ் எனர்ஜி, கலெக்டிவ் பவர் இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், பிரபஞ்சத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கேட்டிருந்தேன். அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். பட் என்ன மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு சொன்னாலும் தட் டோன்ட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, அது மறந்துடும். ரொம்ப ஒரு 7 இயர்ஸாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ரொம்ப டஃப். அதுக்காக ரொம்ப அவுட் சைடில் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், எஃபர்ட் போட்டிருக்கேன், ஆகவே இல்லை. பட் ஒரு 10 டேஸில் எனக்கு வந்து அது ஆயிருக்கு. அதனால் இப்போ வந்து நான் எப்படி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணேன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் என்ன, ப்ளஸ் மேமோட கிளாஸஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸை எப்படி இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஹியூமன் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத். ஸ்பிரிச்சுவாலிட்டி உணரணும், அதில் பயணிக்கணும். இப்போதைக்கு நமக்கு அதனுடைய முடிவு என்னன்னு தெரியாது. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கால் எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஜேர்னிலேயே ஃபஸ்ட்டு டோர்வே ஸ்டெப்பாக வந்து நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பார்க்குறேன். அதாவது இப்போது நம்ம லைஃப்பில் எப்போவுமே பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அன்டில் அவர் எண்ட் நம்ம ஏதோ ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் அது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸாக நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம அதை கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். இப்போது மேனிஃபெஸ்ட் அப்படின்றதுக்கான தமிழ் வேர்டு என்னென்னா வெளிப்படு அப்படின்னு அர்த்தம். எதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே உருவாகிற விருப்பம் வெளிப்படும். இந்த விருப்பம்ன்றது என்னென்னா, நமக்குள்ளே இருக்குது இல்லையா இறை, அந்த இறையுடைய விருப்பம் தான் நம்ம மனசுக்கு விருப்பமாக ஊட்டப்படுது. இறை நம்ம மூலியமாக விருப்பத்தை நிறைவேற்றிக்குது, நம்ம மூலியமாக இறை வெளிப்படுது. இதுதான் விருப்பத்தினுடைய பொருள். ஓகே, அப்போது விருப்பத்தை நம்ம சூஸ் பண்ணுறதில்ல, விருப்பம் நமக்கு இறை கொடுக்குற அருள். இங்கிலீஷில் கூட ஒரு ப்ராவர்ப் இருக்குது, வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு. ஸோ நமக்கு ஒன் சைட் ஆஃப் த காயின் தான் தெரியும், தி அதர் சைட் ஆஃப் த காயின் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃபைன். இப்போது நம்மளுடைய விருப்பம் எது அப்படின்றத நம்ம எப்படி கண்டறியறது அப்படின்ற ஸ்டெப்லையும் வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே 3 விதமாக நமக்குள்ளே இருந்து வெளிப்படும். அதாவது நினைவு அப்படின்னு சொல்லுவோம், எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம், கற்பனை அப்படின்னு சொல்லுவோம். இது 3த்துல எது நமக்கு விருப்பம் அப்படின்னு ஸ்பாட் பண்ணுறது அப்படின்றது ஒரு குழப்பம் நமக்குள்ளே வரும். எப்படி அப்படின்னா, நினைவு அப்படின்றது நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ். நினைவில் வச்சிருக்கியா, நினைவில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து அதாவது நம்மளோட பாஸ்ட்டு மெமரிஸை நம்ம மைண்டுக்குள்ளே வருது, அது நினைவுகள். எண்ணங்கள் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரை பற்றி கேல்குலேட் பண்ணுவோம்ல, இது நடந்தால் இது நடக்கும், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோன்ற விஷயம் வந்து எண்ணங்கள் ஃப்யூச்சருக்கு, நினைவுகள் பாஸ்ட். சிம்பிளாக சொல்லணும்னா இதோடு சேர்ந்து கற்பனைகள்னு ஒன்று இருக்குது. நம்ம மைண்டே வந்து ஒன்று வந்து பாஸ்ட்லேயும் இருக்காது, ஃப்யூச்சரில் நம்ம இதை பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் இப்படிலாம் இருந்தால் அப்படின்னு ஒன்று இல்லாத ஒன்று கற்பனை செய்கிறது. ஸோ இதில் வந்து எது நம்மளோட விருப்பம்னு கண்டறியறதுன்னா, நம்ம எதை யோசித்து பார்க்கும்போது, எண்ணத்தை யோசிக்கிறோம், நினைவுகளை யோசிக்கிறோம், கற்பனைகளை யோசிக்கிறோம், எதை யோசித்து பார்க்கும்போது நம்ம மனசு பூக்குதோ, எமோஷ்னலாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி அந்த டைமில் நம்மளுடைய உடம்பும் வந்து அப்படியே பூரிக்கும். அது வந்து ரொம்ப செல்ஃப் அவேர்னஸோடு கவனித்தா அந்த சட்டில் சேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். இதுதான் வந்து நமக்கு ஐடென்டிட்டி மார்க், இதுதான் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு, நம்ம உடம்பு, மனசாட்சி எல்லாமே கை நீட்டி சொல்லும் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம புத்தியில் வர நினைவுகளையும் எண்ணத்தையும் கற்பனைகளையும் பிரித்து பார்த்து எதை யோசிக்கும் போது நமக்கு உள்ளம் பூரிக்குதோ, மனசு சந்தோஷப்படுதோ, மனசாட்சி இதுதான் அப்படின்னு சொல்லுதோ, உடம்பும் அதுக்கு சந்தோஷப்படுதோ, அதுதான் நம்மளுடைய விருப்பம். இதுக்கு நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் தான் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, நம்ம அப்படின்றது நமக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா, நம்மளுடைய உடல் இருக்குது, அதை இயக்கிற புத்தி இருக்குது, நமக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், உணர்றோம் இல்லையா, உணர்வுகள் இருக்குது மனசுக்குள்ளே. மனசு, புத்தி, உடல், அதையும் தாண்டி இது 3த்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி உள்ளே இருக்குது. அதுக்கு பேர் மனசாட்சி.
இப்போது நம்ம உடம்பாக ஐடென்டிஃபை பண்ணாமல், புத்தியாக ஐடென்டிஃபை பண்ணாமல், உணர்வுகளாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்காமல், இது எதுக்குள்ளேயுமே போயிடாமல், இது மூணையுமே வாட்ச் பண்ணுற மனசாட்சியாக உள்ளே போய் உட்காந்து நம்ம வெளிப்புற சூழல் எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக மைண்டு ஃபுல்லாக மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் மனசாட்சிக்குள்ளே உட்காந்து நம்ம இருக்கிறது தான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீ ரெக்வசிட் ஸ்டேட். அப்போ தான் நம்மளுடைய விருப்பம் என்னன்ட்டு நமக்கு அவேர் ஆகும். அந்த விருப்பத்தை இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அன்கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏதோ ஒன்று வேணும் நம்மக்கிட்ட, இல்லை விரும்புகிறோம், அதை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இல்லை அந்த இல்லாமையும் நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. அப்போது அதை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கான நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன, அதாவது புத்தி வந்து என்னத்தெல்லாம் மைண்டுக்குள்ளே போட்டு நம்பி வச்சிருக்கு, நமக்கே சொல்லிக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ், லிமிட்டிங் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம புத்தி அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். சோஷியல் கண்டிஷனிங் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வளரும்போதே விதைச்சிருப்பாங்க. இதை சொல்லி அதை சொல்லி அது நம்ம வந்து என்னன்னு கேள்வி கேட்காம சிறு வயசில் வந்து நம்ம நம்பியிருப்போம். நம்மளுடைய வல்னரபிலிட்டி காரணமாக நம்ம வந்து அது மனசில் பதிஞ்சிருக்கோம். அதுவே நம்மளுடைய சிஸ்டமோட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்காக ஆயிருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம மனசு சொல்கிறது வந்து நமக்கு கேட்கவே கேட்காது, காதில் புத்தி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கண்ட்ரோல், அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து அழிச்சிட்டு நியூ ப்ரோக்ராம் புத்திக்கு எழுதணும். அப்போது புத்தியை அலசி ஆராயணும். ஏன் உனக்கு இந்த நெகட்டிவ் பிலீஃப் இருக்குது, ஏன் உனக்கு அது நடக்கலை, ஏன் வந்து கிடைக்கல அப்படின்றது எல்லாத்தையும் அலசி. ஸோ புத்தியை ரீவயர் பண்ணணும்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் தேவை. ஆக்ஷன் எடுத்து நமக்கு தேவையான நாலேஜை கலெக்ட் பண்ணணும். தேடி போய் நமக்கு கிளாரிட்டியை, நம்ம அறிவை வளர்த்து கிளாரிட்டியை வர வச்சுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங்கை ரீவயர் பண்ணணும். அதாவது திருப்பி மாற்றி எழுதணும். மாற்றி பிலீஃப் சிஸ்டம் நமக்கு சொல்லிக்கணும். அந்த பிலீஃப் சிஸ்டம் ஆழமாக புத்தியில் பதிகிற வரைக்கும் திருப்பி நம்ம செல்ஃப் டாக் பண்ணி, நம்ம ஜேர்னல் பண்ணி எழுதி வச்சு புத்தியை மாற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாற்றியாச்சு. நம்ம இப்போ மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கும், காமாக அவேராக இருக்கும். விருப்பத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ புத்தியும் வந்து நெகட்டிவ் பிளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி பிரெயினை வந்து இப்போ பாசிட்டிவாக வந்து ரீவயர் பண்ணியாச்சு. அப்போ வந்து என்னென்னா நம்மளோட எண்ணம், புத்தியில் எழுதுகிற எண்ணம் வந்து இப்போது கிளியராக இருக்குது. என்னோடய விருப்பம் இது, எனக்கு இது வேணும் அப்படின்னு கிளியராக இருக்குது. அதுதான் வந்து திருக்குறளில் சொல்லுவாங்க, எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டண்ட்டாக டீப்பாக பிலீவ் பண்ணோம்னா எண்ணியதை எண்ணியவாறு நம்ம அடைஞ்சிடலாம். அதே மாதிரி தான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒன்ஸ் புத்தியை ரீவயர் பண்ணிட்டோம், சரி தவறு எதுன்னு அதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம், விருப்பத்தை கண்டறிச்சிட்டோம்னா திருப்பி நமக்கு அந்த டவுட் வரவே கூடாது. நம்ம துணிந்து ஒரு முடிவெடுத்த பிறகு திருப்பி பேக் வாங்கி செல்ஃப் டவுட் பட்டு யோசிச்சு திருப்பி அதை வந்து பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அப்போனா சரியா நம்ம கரெக்டாக ரீப்ரோக்ராம் பண்ணலை, புத்திக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்தியோடைய எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டமை நம்ம கொடுக்கணும். சரி, இப்போ எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமே. அதுக்கப்புறம் ரிசப்டிவ் மோடுக்கு நம்ம போயிடணும். நமக்கு கைடன்ஸ் உள்ள மனசாட்சி இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சி நமக்கு கைடன்ஸ் கொடுக்கும். யாருக்குன்னா புத்திக்கு செயல்படுறதுக்கு. மனசு விருப்பத்தை தெரிவிச்சிருச்சு, புத்தி தயாராகிடுச்சு. இப்போது வந்து மனசாட்சி கொடுக்குற கைடன்ஸை அது ரிசீவ் பண்ணிக்கிறது மட்டும்தான் வேலை. ஓகே, இப்போ எப்படி மனசாட்சி நமக்கு கைடன்ஸ் கொடுக்கும்? நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சின்னா நமக்கு உணர்வுகளாக நமக்கு தோணும், தாட்ஸை உண்டு பண்ணும். மனசாட்சி புத்தியில் தாட்ஸை உண்டு பண்ணும். விஷன்ஸ் நமக்கு வரும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்காது. இது கலந்தும் நடக்கும், எல்லாமும் நடக்கும், ஏதாச்சும் ஒன்றும் நடக்கும். மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள், ஊடகங்களில் நம்ம படிக்கிற மெசேஜஸ், மியூசிக், பாட்டு, டக்குன்னு நமக்கு ஃப்ளாஷாக ஏதோ ஒரு விஷன் இல்லை கனவு, இது எல்லாமே வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஓப்பனாக அலர்ட்டாக அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ கைடன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுக்க டிலே பண்ணவே கூடாது. அங்கே போய் கொஷின் பண்ணக்கூடாது. புத்தி மனசாட்சியை கொஷின் பண்ண நம்ம விடக்கூடாது. மனசாட்சி வேர்ட் இஸ் த ஃபைனல். கைடன்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம ப்ராம்ப்டா இமீடியட்டாக ட்ரஸ்ட் பண்ணி செல்ஃப் டவுட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக்ஷன் எடுக்கணும். இதில் என்ன சேலஞ்சுனா, புத்தி இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் தவிர அன்கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போய் பல புதிய விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் வரும் மனசாட்சி கொடுக்குற கைடன்ஸு. அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கும் போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணணும். அதுதான் இங்கே சேலஞ்சு. நம்ம உடம்பும் ஒத்துழைக்காது சம்டைம்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை வந்து அப்படி, அதாவது பயம் உடம்புலையும் கலந்துருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் கலந்துருக்கும். அதாவது புத்தின்றது மூளைக்குள்ளே மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே புத்தி இருக்குது. ஸோ நம்ம பாடியையும் வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது, அதையும் டேம் பண்ணணும். இப்படி யோசிச்சுக்கோங்களேன், நம்ம புத்தி வந்து நம்ம ஓட்டுற வண்டியோட குதிரை, நம்ம உடம்பு வந்து நம்ம ஓட்டுற வண்டியில் காளை, மாடு. நம்ம வந்து மனசாட்சியோட மடியில் உட்காந்துட்டு வண்டியில் டிரைவ் பண்ணுறோம். இந்த குதிரையையும் மாடையும் ஓட்டிக்கிட்டு போகிறோம். மனசாட்சி
ஓட்டாது, நமக்காக உட்காந்து நமக்கு கைட் பண்ணும். அது கேட்டு நம்ம ஓட்டுறோம். புத்தி வேகமாக இங்கேயும் ஓடும் குதிரை. நம்ம அதை டேம் பண்ணி கரெக்டாக ஓட வைக்கணும். உடம்பு மாடு மாதிரி ஈஸியாக வந்து அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கும். அதை பழக்கி நம்ம கொண்டு வரணும் நம்ம வழிக்கு. இதுதான் நம்மளோட வேலை. ஓகேவா? இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே. யூனிவர்ஸே வந்து 80% எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் அமைக்கிறது, தேவையான ஆட்கள், தேவையான அறிவை கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டோம். பிரபஞ்சம், மனசாட்சி, இறை, ஐம்பூதங்கள், இந்த உலகம் எல்லாமே நமக்கு கொண்டு வந்து கண்ணுக்கு தெரியாத எனர்ஜிஸ் எல்லாம் நமக்காக வேலை பார்க்கும். 80%, 20% நம்மளோட வேலை என்னன்னா இதோட ஒத்துழைச்சு பயணம் பண்ணுறது தான். இதுதான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். இது வந்து நான் பண்ண ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் கிடைச்ச லெசன்ஸ். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசை மைண்டை புத்தி ரெகுலேட் பண்ணுறது, அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கெல்லாம் வந்து நேச்சர் கூட க்ளோஸாக இருக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்குது, தனிமையில் இருக்கும் போது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஹை எனர்ஜி இடங்கள், அதாவது கோவில், எனக்கு தெரிஞ்ச கோவில், நேச்சுரல் ஸ்பாட்ஸ், இங்கெல்லாம் போய் உட்காரும் போது மனசை ஈஸியாக மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியுது. குட் மியூசிக் வந்து நம்மளோட அப்படியே பாடி மைண்ட் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒன் டிப்பு. இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மனசில் இருக்கிற விருப்பத்தை நம்ம க்ளோஸ் ஒன்ஸுக்கு கூட வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது. எந்த விதத்துலையுமே வெளியில் யாருக்குமே வெளிப்படுத்தக்கூடாது. அது ஏன் அப்படின்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் கண்ணு பட்டுடும், திருஷ்டி பட்டுடும், கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளோட எனர்ஜியில் அடுத்தவங்களோட எனர்ஜி இன்டர்ஃபியர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான். அதாவது நம்ம வயிற்றில் கரு 10 மாதம் 9 மாதம் முடிகிற வரைக்கும் வெளியில் யாருக்கும் தெரியறதில்ல. அது வளர்ச்சி அடைகிற வரைக்கும் கடவுள் வந்து அதை மறைவாக தான் வச்சுருக்காரு. நேரம் வரும்போது தான் உலகத்துக்கு கருவை காட்டுறாரு. அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விருப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எப்போ அதை வெளிப்படுத்தணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அப்போது நம்ம மூலியமாவோ இல்லை தானாவோ வெளிப்படும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அமைதியாக இருக்கணும். இது இன்னொரு விஷயம். 3வது விஷயம், நடுவில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நமக்கு உள்ளே தான் இருக்கணும். நம்ம பண்ண நினைக்கிற சேஞ்ச், நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் நம்ம நடத்தணுமே தவிர வெளியில் அது எப்படி ஆக போகுது, எப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகும், த ஹவு வென் அப்படின்ற கொஸ்டினை கம்ப்ளீட்டாக விட்டுடணும். இது ஒரு பிளாக் அப்டக்கலாக வந்து நிற்கும். கம்ப்ளீட் சரண்டர், த ஹவு அண்ட் வென் இஸ் வித் த யூனிவர்ஸ். நம்ம சரண்டர் பண்ணணும், சைலண்ட்டாக இருக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது, ட்ரஸ்ட்டோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரபஞ்சம் நம்மளை அப்சர்வ் பண்ணும். நம்ம கையில் கொடுத்துட்டோம், இதை வந்து இவ எப்படி வச்சுருக்கா, இந்த கிஃப்ட்டு இவ லைஃப்பை எப்படி மாற்றுது அப்படின்றத சைலண்ட்டாக யூனிவர்ஸ்னால் நமக்குள்ளே இருக்கிற இறை நம்மளோட மனசாட்சியே அப்சர்வ் பண்ணும். மனசு, நீ கேட்டதை உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுற, இதை வச்சு உன் லைஃப்பில் நீ உண்மையிலேயே நிறைவாக இருக்கியா, உன்னை மேம்படுத்துதா அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்த தடவை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆமாம், இப்போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஒன்ஸ் அப்படின்ட்டு அதை திரும்பி கூட பார்க்காம லைஃப்பில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சேஞ்ச் தாங்க. நம்ம பீக் லெவல் சந்தோஷத்துக்கு போனாலும் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸில் மைண்ட் சேஞ்ச் ஆகி டென்ஷன் ஆகும், அதாகும் இதாகும், ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய கிஃப்ட் நம்ம கையில் கொடுத்தாலும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லைஃப் சேஞ்சஸ்க்கு நடுவில் நம்ம எப்போவுமே அன்டிஸ்டர்ப்டாக, ஸ்டேபிளாக, கிராட்டிடியூடோட, பீஸ்ஃபுல்லாக, ஜாய்ஃபுல்லாக நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். இன்னொரு விஷயம், மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி உணர்வு, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். முடிஞ்சால் நம்மளோட பூஜை அறையில் இல்லை நம்ம வீட்டில் ஒரு நல்ல மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னலாக வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம என்னென்னலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அதை எழுதி லைஃப் லாங் அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இல்லை எப்போ நம்ம தனிமையை கிடைக்குதோ அதை புரட்டி பார்த்து நன்றி சொல்லணும். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் இல்லை ஏதோ ஒரு மனிதர்கள் இல்லை ஏதோ ஒரு பொருள், அதுக்காக வந்து அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கணும், நன்றி சொல்லணும். அப்போ தான் வந்து அது நம்மகிட்ட தங்கி இருக்கு, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது நம்மளோட இணைஞ்சிருச்சு, நம்ம இவால்வ் ஆகிறோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும், சந்தோஷப்படணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். வி ஹாவ் டு கலெக்ட் அவர் மேனிஃபெஸ்டட் கிஃப்ட்ஸ். அதுதானே பெரிய அருளே நமக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மேனிஃபெஸ்ட் பண்ணோம், விட்டோம், அடுத்த வேலையை பார்த்தோன்னு இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனில் எனக்கு கிடைச்ச லெசன்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா, என்னோடய கோல்டு ஜுவல்லரி வந்து இன்லாஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு வேணும் அப்படின்னு மனசார விருப்பப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஏன் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அப்போது ஒரு பொருளாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ட்டு அதை சூஸ் பண்ணேன். ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன் விருப்பத்தை வந்து நான் இன்டென்ஷன் புத்தியில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து டைம் டியூரேஷன்லாம் வந்து 6 months ஆகும், 3 years ஆகும், 2 years ஆகும் அப்படிலாம் கிடையாது. வித்தின் டேஸ், ஈவன் இன்ஸ்டண்ட்டாக கூட மேனிஃபெஸ்ட் ஆகும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை வச்சுட்டு இது ஆக்சுவலி பெரிய ஒரு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தது. அதனால என் மைண்ட் வந்து இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்ச விஷயம் எனக்கு வித்தின் 1 week வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பொருளாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் இன்னொன்று நான் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு நான் கேட்டு நடக்கல. அது என்னன்னா,
என்னோட என்னோட ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் ஃபார்ம்ல எனக்கு வந்து இது என் கையில் கொடுக்கணும், அப்போ வந்து நீ ஹீரோ தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், அப்போ வந்து நான் உன்னை நம்புற டிவைன் மாஸ்டரின் அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நடக்கல. என் மூலியமாகவே வந்து அதை நடத்தி கொடுத்துட்டாரு. இப்போ ஆஸ் ரிசல்ட் ஆஃப் திஸ் என்ன நடந்ததுன்னா, என்ன நான் கற்றுக்கிறேன்னா, எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற டிவைன் மாஸ்டரின் தான் எனக்கு வந்து இது செஞ்சு கொடுக்கணுன்றது என்னோட விருப்பமா இல்லை, கற்பனையாக தான் இருந்தது. ஸோ கற்பனை மேனிஃபெஸ்ட் ஆகலை, ஆழ்ந்த விருப்பம் மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இன்னொன்று, என் மூலியமா நடத்தி கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே அதுல தான் சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் கொண்டு வந்து அப்படி கையில கொடுத்துருந்தா கூட உண்மையான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது, உணர்ந்திருக்கவே முடியாது. இதை நான் பண்ணதுனால தான் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செல்ஃப் அவேர்னஸ் இந்த ப்ராசஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லேர்னிங் நிறைய, விஸ்டம் நிறைய கிடைச்சிருக்கு, நம்பிக்கை வந்திருக்கு, பிரபஞ்சம் மேல, இறை மேல, மனசாட்சி மேல நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் நோஸ் ஹவு டு டூ இட். நம்ம எப்படின்றத சொல்லக்கூடாது, என்ன விருப்பம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம விரும்புறது வேலை. இது இன்னொரு பாயிண்ட். தேங்க்யூ.